பித்ருதோஷம் அப்படிங்கிறது பேசிக்கலாக என்னன்னா, நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் அவங்களுடைய அந்த மரபணு ஜீன் தான் நமக்குள்ளேயும் இருக்குது. அப்போ அந்த இம்ப்ரின்ஸும் நமக்குள்ளே இருக்குது இல்லையா? யாராவது ஒரு ஆன்சஸ்டர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, இல்லை கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு ட்ராமா வந்து அந்த ஜீனில் இருக்கும் இல்லையா? அது பாஸ் அது யாராவது உங்கள் தாத்தாவோட தாத்தாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், இல்லை உங்கள் இமீடியட்டாக உங்களோட இப்போ ரீசெண்டாக இறந்து போனவங்க தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை சொந்த அப்பா அம்மாவாக கூட இருக்கலாம். ஸோ அதில் யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் ஏதோ துன்பப்பட்டிருக்கலாம், கொடுமைகள் அனுபவிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு ட்ராமா, ஏதோ ஒரு வருத்தம், கவலை, இல்லை ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ராமா நம்மளுக்கு பாஸ் ஆன் ஆகி வந்திருக்கும். அதுதான் பித்ருதோஷம். உங்கள் பாட்டி வந்து நிறைய கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் நிறைய வயசானவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணலாம். அவங்க கூட அன்பா 4 வார்த்தை நீங்கள் பேசலாம். அந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணலாம். இன்னொன்று,